தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலைய பணிகளை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த பணிகளை விரைவாக முடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் இரவு பகல் பாராமல் அந்த 1200 கிலோமீட்டருக்கு 3 பிரிவாக பிரித்து பணிகளை மேற்கொண்டதன் விளைவாக சுமார் 2.5 மாத காலங்களிலேயே அந்த பணியும் நிறைவுற்றிருக்கின்றது. இந்த பேருந்து நிலையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது 2310 பேருந்துகள் தினந்தோறும் இங்கிருந்து இயக்கத்தில் இருக்கும். அதில் 840 பேருந்துகள் ஆமணி பேருந்துகள் உள்ளடங்கும். கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் தினந்தோறும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் மக்களுடைய பயன்பாடு இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அப்படி வருகின்ற மக்களுக்கு தேவையான உணவு வசதி, அதேபோல் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை, தேவைப்படுகின்ற மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு பார்மசி, வருகின்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஓய்வெடுப்பதற்கு ஓய்வறைகள், அதேபோல் உணவகங்கள், தீத்தடுப்பிற்காக முழுமையாக ஃபயர் ஆடிட் செய்யப்பட்டு தயார் நிலையில் தீயணைப்பு துறை வாகனங்கள், அதேபோல் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, மின்சார வசதிக்கு உண்டான சப்ஸ்டேஷன் அமைப்பது, பேருந்துகளுக்கு தேவையான ஃபியூவல் பெட்ரோல் டீசல் போடுவதற்குண்டான பெட்ரோல் நிலையம் டீசல் நிலையம் அமைப்பது, காவல் நிலையம் புறக்காவல் நிலையம் ஒன்று இங்கே காவல் நிலையத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார். ஆகவே நிரந்தரமாக காவல் நிலையமும் செயல்படுவதற்குண்டான பணிகளும் நடைபெற இருக்கின்றன. ஆகவே எல்லா வகையிலேயும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உகந்த பேருந்து நிலையமாக அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கத்தோடு இந்த பேருந்து நிலையம் வெகு விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆரியர் தலைவர் தளபதி அவர்கள் திருக்கரங்களால் பொற்கரங்களால் திறக்கப்பட இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறக்கின்ற புத்தாண்டில் மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பயணிக்கின்ற வகையில் திறப்பு விழா அமையும். பிறக்கின்ற புத்தாண்டில் அதாவது தமிழ் புத்தாண்டில் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துகின்ற நிலையிலே மக்களுக்கு இந்த பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளது. தமிழ் புத்தாண்டு அதாவது பொங்கல் 14ஆம் தேதி வருது, 15ஆம் தேதி பொங்கல் வருது. பொங்கலுக்குள் தமிழ் புத்தாண்டிற்குள் இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொற்கரங்களால் திறக்கப்பட்டு ஒப்படைக்கப்படும், மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு முழுமையாக 1200 மீட்டர் முழுமையடைந்திருக்கிறது. மேலும் ரயில்வே கல்வெட்டுக்கு இடையில் ஒரு புதிதாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த மழைநீர் கால்வாய் அகற்றிவிட்டு புதிதாக மழைநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என்று மாவட்ட அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கவனத்திற்கு கொண்டு வந்து அதையும் ஆய்வு செய்து அதற்குண்டான தொகைக்கு அதற்குண்டான எஸ்டிமேட் ரயில்வே துறையிடம் கோரப்பட்டிருக்கின்றது. அவர்களும் ஒரு எஸ்டிமேட்டை தந்திருக்கின்றார்கள், நெகோசியேஷனில் இருக்கின்றது. அந்த பணியும் வருங்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக அந்த பணியும் ஒரு 12-13 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ரயில் நிலையம், ஸ்கைவாக் போன்ற பணிகளுக்கும் திட்டமிட்டிருக்கின்றோம். இது பேருந்து நிலையம் திறந்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற மக்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் தேவைப்படுகின்ற அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் தொடர் நடவடிக்கையாக ஏற்படுத்த இருக்கின்றோம். இவ்வளவு பணி சுமை வந்ததற்கு காரணம் இந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்ட போது கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடல் இல்லாததால் தான் புதிதாக பொறுப்பேற்ற அரசு அனைத்து வகையிலேயும் இதற்கு தேவையான கட்டமைப்புகளை புதிதாக உருவாக்குவது, அதேபோல் ஏழையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றம், பெருவெள்ளம், நோய் தொற்று, கொரோனா போன்ற இந்த சூழ்நிலைகளால் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது இது அனைத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் தமிழ் புத்தாண்டில் மகிழ்ச்சியோடு இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆம்னி பேருந்துகள் வந்து எல்லா பேருந்துகளுமே இந்த பிரதான சாலையாக தான் வெளியே போகுது, சென்னை விட்டு வெளியே போகிறது. இங்கிருந்து போற பேருந்துகளால போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் முடிந்த அளவிற்கு காவல்துறையோடு ஒருங்கிணைந்து 10-15 ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். அனைத்து வகையிலேயும்
ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணுகின்ற வரையில் திட்டமிட்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள், உங்களுக்கு ஏதாவது புதிய யோசனை தோன்றினால் சொல்லுங்கள். அதையும் போக்குவரத்து நெரிசலிலிருந்து விடுவிப்பதற்கு அதையும் உங்களுடைய அறிவுரையாக ஏற்றுக்கொண்டு அதையும் பயன்படுத்துகிறோம். நன்றி. பிறந்தப்ப பேசின கூட எடுத்து போட்டுன்னு இருப்பான். பிஜேபி தான் வேலை, வேற என்ன வேலை இருக்கு? அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக கூறியிருக்கிறார். பொங்கலுக்குள் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.